நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட கடையில் போய் காய்கறி வாங்குவது என்பது பழக்கம் காரணமாக நமக்கு வரும். அந்த மாதிரி அந்த மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாங்காய் வாங்குவது என்னுடைய வழக்கம். மாங்காய் அந்த பெண்மணி சரியாக காலையில் 8 மணிக்கு கடையை திறந்துருவாங்க. அவ்வளவு ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு அந்த வியாபாரத்திலே அவர்களிடம் இருக்கும். அந்த பெண்ணனுடைய பேர் கலை. நான் அங்கே வரிசையாக மாங்காய் கடைங்க இருக்கும். ஆனால் நான் எப்பொழுதும் கலையினுடைய கடைக்கு சென்றுதான் மாங்காய் வாங்குவேன். அன்றைக்கு நான் கடைக்கு செல்லுகிறேன். கலையினுடைய கடை மூடி இருந்தது. கலையினுடைய கடை மூடி இருக்கிறதே என்பதற்காக நான் அந்த கடையை விட்டு நகர்ந்து அடுத்த கடைக்கு போகலாம் என்று கூட எண்ணாமல் திரும்ப போகிறேன். பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்காரர் என்னை கூப்பிட்றார். அம்மா இப்போதான் வந்து இறங்கி இருக்கு, மாங்காய் வாங்குங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா மாங்காய் வந்து நல்லா அப்படியே புத்தம் புதிதாக இருக்கிறது. மரத்துலேருந்து அப்போதான் பறித்து எடுத்துகிட்டு வந்து அந்த மாங்காயினோட பால் சிந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாங்காய். இந்த மனுஷ மனசு வந்து அற்பமான விஷயங்களில் வந்து சில சமயம் விழுந்துடும். அந்த மாங்காய் அவ்வளவு அப்படியே புத்தம் புதிய மாங்காயாக இருந்ததை பார்த்த உடனே இல்லைண்ணா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வாங்குங்க. நான் வந்து சொல்கிறேன் இல்லைங்க நான் சும்மா அப்படி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அவர் இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு வற்புறுத்தி அந்த மாங்காயை வந்து வியாபாரம் நீங்கள் தான் போனி அப்படின்னு அந்த மாங்காவை எளிமையான ஒரு விலைக்கு கொடுக்குறார். நான் அந்த மாங்காயை வாங்கி வச்சுட்டு நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், நாங்கள் காசை கொடுத்துட்டு நான் பிறகு வந்து எடுத்துக்கிறேங்க, ஏன்னா நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வரல, நான் ஒரு 12:30 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மாங்காயை திருப்பி வாங்கிக்கணுன்றதுக்காக அந்த கடைக்கு வரேன். இப்போ கலை கடையை திறந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சங்கடமான ஒரு சூழல். நம்ம வழக்கமாக வாங்கக்கூடிய ஒரு கடையில் நம்ம வியாபாரம் பார்க்கல, பக்கத்து கடைக்கு போய் நம்ம வியாபாரம் பார்த்துருக்குறோம். நம்ம அவங்கள சந்திக்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு சூழலாக இருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த அம்மா கடை திறந்துருச்சு, இந்த அம்மாவை எப்படி சமாளிக்கிறது என்று நினைத்து கொண்டு ஒன்றுமே ஒரு பதட்டமே இல்லாமல் பக்கத்து கடையில் போய் காய்கறியை வாங்கிக்கிட்டு அந்த மாங்காயை வாங்கி என்னுடைய வண்டியில் வச்சுக்கிட்டு நான் போனது காரை திருப்பிக்கிறேன். இப்போ என்னுடைய தொலைபேசி எண் கலைக்கிட்ட உண்டு, கலையோட தொலைபேசி எண்ணும் எங்கிட்ட உண்டு. நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சோன்னா பேர் போட்டு தான் சேவ் பண்ணி வைப்போம். அதனால் ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அவங்க பேர் தெரியும், நமக்கு இன்னார் தான் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் அந்த வண்டியை திருப்பின உடனே கலைக்கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ எப்படி எடுக்கிறது இந்த காலை? ஏன்னா வந்து கண்டிப்பாக கேட்க போகுது, ஏமா என் கடைக்கு வரலன்னு கேட்க போகுது, நம்ம எப்படி அவங்கள சந்திக்கிறது அப்படின்ற அந்த ஒரு அச்சம். அதனால நான் ஃபோன் காலை எடுக்கலை. ஒரு தடவை கூப்பிடுது, 2 தடவை கூப்பிடுது, 3வது தடவை கூப்பிடும்போது என்னால் எடுக்காமல் இருக்க முடியல. அந்த ஃபோனை எடுத்துட்டு இந்த படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படித்த புத்தி என் புத்தி சொல்லுது, ஹலோ யார் பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கலையினோட எண்ணை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். தொலைபேசியில் வருகின்ற பொழுது அந்த கால் வர்ற போதே கலை தான் கூப்பிடுதுன்னு தெரியும். ஆனால் என் படித்த புத்தி யார் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாத மாதிரியா நான் எடுத்து பேசுகிறேன். நான் ஏன்னா என் படித்த அறிவு எனக்கு அப்படி சொல்லுகிறது. ஹலோ யார் பேசுகிறீங்க? இப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு பேச்சு வந்ததுங்க. அந்த அம்மா எங்களோட சென்னை தமிழில் சொல்லுது, விடுகா நான் கலை தான்க்கா பேசுகிறேன், நான் தான் கூப்பிட்றேன்னு உனக்கு தெரியும், ஏன்க்கா நடிக்கிற, என் ஃபோனை 2 தடவை எடுக்காமல் இருக்கிற, பச்சை பொம்பளைன்னு காட்ட பற்றியாக்கா நீனு? நான் உடனே சொன்னேன், கலை அப்படி இல்லை, ஃபோன் டிஸ்பிளே சரியில்லை, நான் புட்சாலி, ஃபோன் டிஸ்பிளே சரியில்லை, காலையில் நான் வரும்போது நீ இல்லை கலை அக்கா, நீ மாங்காய் வாங்கினதை பற்றியே நான் பேசலை உங்கள்கிட்ட. என்ன என் கடையில் வாங்காமல் பக்கத்து கடையில் வாங்கினா அந்த அண்ணன் தான் 10 ரூபா சாப்பிட்டு போட்டோமே, உன் 10 ரூபா இல்லாத்தாலும் நான் ஏழை ஆயிட மாட்டேன். ஆனால் என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பக்கத்து கடையில் போய் காய்கறியை வாங்கிட்டு போன பற்றியாக்கா, இருக்கட்டோக்கா அப்படி நான் சொல்கிறேன். கலை இல்லை கலை கோச்சிக்காத, நான் இன்னொரு தடவை கூட உன் கடைக்கு வந்து வாங்கினேன், அதை விடுக்கா, காலையில் உன் கடை மூடி இருந்தது கலை, இருக்கட்டும்,
8 மணி ஆச்சுன்னா கலை கடையை திறப்பால, தெரியும்ல உனக்கு, 7 வருஷமா என்கிட்ட மாங்காய் வாங்குறல. 8:15 வரைக்கும் மணி 8:15 ஆச்சே, கலை இன்னும் கடையை திறக்கலையே. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு, என்ன கலை உடம்பு நல்லா இருக்கா உனக்கு, ஏன் கடையை திறக்கலன்னு என்னை கேட்கணும்னு உனக்கு தோணல இல்லக்கா, அதை விட நீ கொடுக்குற 10 ரூபா எனக்கு பெருசு இல்லக்கா. அப்படியே செருப்பு எடுத்து முகத்தில் அடித்த மாதிரி இருந்ததுங்க. நான் திருப்பி வண்டியை திருப்பிட்டு அந்த இடத்துல போனேன். விடுக்கா, வாங்க வேணாக்கா. நான் சொன்னேன், கலை, இதுக்கப்புறம் இந்த மாங்காய் நான் வாங்கின இந்த மாங்காவை நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அதை விட எனக்கு இழிவான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாங்காவை நான் சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனால் இந்த காசு வாங்கிட்ட நான் மாங்காய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் மாங்காய் வாங்குறேன். என் கூட என் மகள் இருக்கிறாள். அப்போ கலையோட ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் கடையில் உட்காந்துட்டு இருக்கான். என் பொண்ணு வளர்ந்த பொண்ணு. நான் இந்த மாங்காய் வாங்கினோடனே, சரிக்கா விடுக்கா, ஏதோ நானும் கோவத்தில் பேசிட்டேன், மனசில் வச்சுக்காத நீ அப்படின்னு அந்த மாங்காவை கொடுத்துட்டு, என் பொண்ணு குழந்தையா பார்த்து, அவள் வளர்ந்த ஒரு 18 வயசு பொண்ணு, இந்த ஒட்டு மாங்கான்னு வாங்கல்ல, கிளிமூக்கு மாங்காய், அந்த மாங்காய் ஒன்று எடுத்து இந்தாக்கா குழந்தை கையில் கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்குறாங்க. எது, என் பொண்ணு முதல்ல கடைக்கு வந்திருக்காளாம், அதனால் குழந்தை முதல்ல கடைக்கு வந்திருக்குன்னு ஒரு மாங்காய் எடுத்து என் கையில் கொடுக்குறா. இப்போ என் பொண்ணு என்கிட்ட, அம்மா 20 ருபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா. எதுக்கடி அப்படின்னு. 20 ருபீஸ் இருந்தால் எனக்கு கூடு அப்படிங்கிறா. சரின்னு 20 ரூபாய் அவள் கையில் கொடுத்தேன். கிட்ட நான் இங்கேருந்து ஓடுனா, எதுக்கு ஓடுனானே எனக்கு புரியல. ஒரு 2 நிமிஷத்தில் சிட்டா பறந்து திருப்பி வந்து அந்த கடைக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த 7-8 வயசு பையன், அந்த பையன்கிட்ட போய் ஒரு சாக்லேட் பாரை கொடுத்து, தம்பி இந்தாடா சாப்பிடு அப்படின்னா. கலை என்ற ஒரு சாதாரண மாங்காய் விற்கக்கூடிய பெண் காட்டிய அன்பு அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகுதுன்றதை பாருங்க. அவ என் மக மேல காட்டுற அன்பு, என் மக அவ பையன் மேல காட்டுற அன்பு. அன்பு என்பது அறுக்கப்படாத சங்கிலியை போல தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் இந்த சமூகத்திலே குற்றம் விளையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.